தஞ்சை மாவட்டம் திருநீலக்குடியில் 5 கிலோமீட்டருக்கு மேல் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக சாலைகளில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படாததால் விபத்து நிகழும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் அப்பகுதி மக்களிடம் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திருநீலக்குடி கிராமத்தில் இருந்து திருவாரூர் வரை செல்லக்கூடிய பிரதான சாலையானது கடந்த ஓராண்டுக்கு மேலாக முற்றிலுமாக பழுதடைந்து சேதமாகி இருக்கிறது. இதில் அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய நிலையும் இருந்து வருகிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருநீலக்குடியிலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய சாலை தான் இந்த விலங்குடி சாலை. இந்த விலங்குடி சாலையானது திருவாரூர் வரை செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருந்து வருகிறது. இந்த சாலை கடந்த ஓராண்டுக்கு முன்னர் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக குழாய் பதிப்புக்கான பணிகளுக்காக நோண்டப்பட்டது. அப்படி தோண்டப்பட்ட சாலைகள் முற்றிலுமாக முழுமையாக அதை சீரமைக்காமல் கடந்த ஓராண்டுக்கு மேலாக இது முற்றிலுமாக பாதிப்படைந்து அதில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சாலையை பொறுத்தவரை 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த அந்த பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் தொடங்கி அரசு வேலைக்கு செல்லக்கூடிய பணியாளர்கள், அதே போன்று திருநீலக்குடியை பொறுத்தவரை காவல் நிலையம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் முற்றிலுமாக பாதிப்படைந்து வருகின்றனர். குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த பள்ளங்களில் கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அடிக்கடி கீழே விழுந்து விபத்து ஏற்படக்கூடிய நிலையும் இருந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். இருந்த போதிலும் இதனை செவி சாய்க்காமல் இன்று வரை காலம் தாழ்த்துவது ஏன் எனும் கேள்வியும் எழுந்து வருகிறது. இது குறித்து நம்மிடையே இந்த மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இந்த சாலை எப்போ தோண்டப்பட்டது? இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை செஞ்சிருக்காங்க? சார், இந்த சாலை தோண்டப்பட்டு 10 மாதங்கள் ஆகிறது. இந்த 10 மாதங்கள் இன்னும் சரியாக சீரமைக்கப்படல. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாரும் இந்த பள்ளத்தில் விழுந்து அடிபட்டு எந்திரிச்சு போகிறாங்க. நிறைய முறை ஆம்புலன்ஸ் அழைச்சிட்டு போயிருக்குது. குறிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் விசாரணைக்காக வர்றவங்க ராத்திரியில் தடுமாறி விழுறது நாங்கள் கண்கூட பார்த்து நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணி அவங்கள தூக்கி ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சி விட்றோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த அளவுக்கு சீக்கிரம் சரி பண்ணி கொடுக்க முடியுமோ, விபத்துகள் நிறைய நடக்கிறதுனால உயிரிழப்புகள் ஏற்படாத ஒன்று தான் சார் குறை. பாக்கி பேர் டெய்லி 10 பேர் 5 பேர் விழுந்து எந்திரிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ராத்திரி நேரத்தில் மழை பெஞ்சு தண்ணி நிற்கிறதுனால பள்ளம் எடுத்து தெரியாமல் நிறைய பேர் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுதுங்க சார். இந்த சாலையை எத்தனை கிராம மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க? ஒரு 50 கிராம மக்கள். திருவாரூர் வரைக்கும் இந்த சாலை தொடருது சார். இந்த சாலைக்கு பேர் விலங்குடி சாலைன்னு பேர் இருந்தாலும் திருவாரூர் மெயின் சாலையோட போய் இது சேர்றதுனால ஒரு 50 கிராமங்களுக்கு மேலே இருக்கமான பேர் இதை பங்கெடுத்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க. பள்ளி குழந்தைகளும் ஆடுதுறை பக்கத்தில் இருக்கிறதுனால பள்ளி குழந்தைகளும் இதில் போகும்போது அதுங்களும் நிறைய பிள்ளைங்க அடிபட்டு ராத்திரி நேரத்தில் போகிறது உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் சொல்கிறதுனா எவ்வளோ சீக்கிரமாக இதை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சீரமைச்சு தர முடியுமோ தர சொல்லுங்கள் சார். பக்கத்தில் குடிசை வீடுகள்லாம் இருக்கிறதுனால பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறதுனால அடிப்படை கூட்டு எங்களுக்குலாம் பயமாக இருக்குது. இப்போ இந்த பகுதி மக்கள் சொன்னது மாதிரி ஒரு பிரதான சாலை, திருவாரூர் வரை செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையை 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் அந்த சாலையை சீரமைக்காமல் இருப்பது ஏன் எனும் கேள்வியும் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த மக்களின் அந்த குறையை நீக்கும் வகையில் உடனடியாக இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும். மேலும் அந்த விடப்பட்டுள்ள அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை அந்த குழாய் பதிப்பினை உடனடியாக அதனை சீரமைத்து தர வேண்டும். மேலும் இந்த சாலைகள் முற்றிலுமாக சீரமைத்து வாகன ஓட்டிகள் செல்ல ஏதுவாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ். இந்த ரோடு வந்து இங்கேருந்து திருவாரூர் வரைக்கும் போகிறது. இந்த ரோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதாக இருக்குது. ஸ்கூல் பசங்களும் இப்படியே தான் போகுது. நாங்கள் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இந்த இடம் இப்படியே தான் கிடக்கு. இப்போ குழி நோண்டினாங்க, பைப் லைன் நோண்டினாங்க, நோண்டிட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. மாதம் 1 வருஷம் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிள்ளைங்க கீழே விழுந்து அடிபட்டுருக்கு. அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு வந்து முடியாது பார்த்துக்கிறேன். கீழே வந்து பார்க்குறேன் 2 பொம்பளைங்க அடிபட்டு உட்காந்துருக்காங்க. சத்தம் கூட அதுமாரி உட்காந்துருக்காங்க. நான் லைட்டை போட்டுட்டு ஓடியாடுறேன், என்னோட சத்தம் கேட்குதுன்ட்டு பார்க்குறேன். ஒரு பச்சை புள்ள மண்டையில் அடிபட்டு இந்த ஜிஹெச்சில் கொண்டு அழைச்சிட்டு போய் ஊசி போட்டு அனுப்பி விட்டேன். அன்றைக்கி இந்த ரோடு அப்படியே கிடக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். ஏன்னா ஸ்கூல் திறந்தாச்சு, பசங்க பூரா அப்படியே தான் போகணும். வண்டி வாகனமும் போக முடியல. விலங்குடி சாலை இருந்து திருவாரூர் வரைக்கும் போகிற மெயின் ரோடு கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக நோண்டி 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. இன்னும் அதை சீரமைக்கல ரோட்டை. பள்ளிக்கூடம் மேல்நிலை பள்ளிக்கூடம்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய பிள்ளைங்க இந்த இப்படியே தான் போகும் வரும். டெய்லி 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இந்த பள்ளத்தில் விழுந்து எந்திரிக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ராத்திரிலையும் சில பேர் தடுமாறி விழுவுறாங்க. அது தண்ணியில் பார்த்திங்கன்னா மழை நேரத்தில் பள்ளமேடு தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக தண்ணி நிற்கவும் ரோடுன்னு நினச்சி போய் விழுவுறாங்க. ராத்திரியில் ரொம்ப பேர் அடிபடுறாங்க. ஆம்புலன்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வைக்கிறது தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா கூடிய சீக்கிரம் அதை சரி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்.
திருவிடைமருதூர் தாலுக்கா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஆனால் இதுதான் மெயின் ஏரியாவே. 10 மாதம் ஆகுது ரோடு நோண்டி போட்டு, ஆனால் இன்னும் சரி பண்ணலை. நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. நைட்டு வரைக்கும் மழை பெஞ்சு குழியாக இருக்குது. குழியாக வந்து 3-4 பேர் விழுந்து ஆம்புலன்ஸ் வந்து அழைச்சிட்டு போணுச்சு. அதனால இதை வந்து சரி செஞ்சு கொடுங்க. இதை நான் உங்கள்கிட்ட வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 10 மாதம் ஆகுது ரோடை நோண்டி போட்டு. இந்த ரோட்டுக்கு எதுவும் ஸ்டெப்பு எடுக்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்குது, சொன்னாலும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் விழுந்து எழுந்திரிச்சு போகிறாங்க. பசங்களும் ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க, கீழே விழுந்து எழுந்திரி. இதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் ஏதாவது நடவடிக்கை எடுத்து இதுக்கு ரோடை போட்டு நல்ல மாதிரியாக தர சொல்லணும் இந்த மழை காலத்துக்குள்ளே.